சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய தேவன் உன்னதமானவரும் மகிமையின் ராஜாவுமாய் இருக்கிறார். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். சகலமும் செய்ய வல்லவர் அவர், செய்ய நினைத்தது நிறைவேறும். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. இயேசுவின் நாமம் விடுவிக்கும், இயேசுவின் நாமம் சுகம் தரும். இயேசுவின் நாமம் விடுவிக்கும், இயேசுவின் நாமம் சுகம் தரும். மேலானவர் அவரே, சிறந்தவர் அவரே. மேலானவர் அவரே, சிறந்தவர் அவரே. வானோர் பூதலத்தார் பணிந்திடும் நாமம், நாவுது போற்றிடும் நாமமே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. ஓ, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அவரை நாம் துதித்து ஆராதிப்போமா? உம் ரத்தம் சிந்தி சத்துருவை சிலுவையில் வென்றவரே, உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. நம் தேவன் பெரியவர். What an awesome God. We worship you. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16. The book of Hebrews chapter 2 verse 16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்துக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ராஃபெட்டிக்
தீம், ஒரு தீர்க்க தரிசன தலைப்பு, அவர் கைவிட தெரியாதவர். அவர் கைவிட தெரியாதவர். அவர் கைவிட மாட்டார். அதை விட ஒரு மேலான காரியம், அவருக்கு கைவிட தெரியாது. இந்த வசனத்தை நாம் உற்று கவனிக்கும் பொழுது, எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் யூதர் விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட நிருபம். நிருபம் என்றால் கடிதம். கிறிஸ்துவை ஆரம்பத்தில் யூதர்கள் புறக்கணித்தார்கள். அவர் சிலுவையில் அறையப்படணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு, குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த பெந்தேகோஸ்தே நாளில் தானே பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் யூதர்கள் மத்தியிலேயே ஒரே நாளில் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதற்கப்புறம் எருசலேம் முழுவதும் அநேக யூதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்புறம் அதாவது 5000 ஆச்சு. அப்புறம் எருசலேம் முழுவதும் அப்படி அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே இந்த யூதர்களுக்கு விரோதமாக, யூத விசுவாசிகளுக்கு விரோதமாக உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்தது. அந்த நேரத்தில் சிலர் தங்களுடைய சொத்துக்களை இழக்கிறார்கள், வீடுகளை இழக்கிறார்கள். சிலர் ஜீவனையும் கிறிஸ்துவுக்காக கொடுத்து இரத்த சாட்சியை மறிக்கிறார்கள். பாடுகளின் வழியாக கடந்து செல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த எபிரேயரின் புஸ்தகம், இந்த கடிதத்தை யூத விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார். பவுல் தான் எழுதனாக சொல்லப்படுகிறது. அதில் அவர் கிறிஸ்து எவ்வளவு விலையேற பெற்றவர், அந்த கிறிஸ்துவுக்காக நாம் எதை இழந்தாலும், அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாலும், அதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இருக்க முடியாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் செல்லுகிற வாழ்க்கை பாடுகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, ஆனால் பாடுகளின் மேல் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை. போராட்டங்களே இருக்காது என்று சொல்ல முடியாது. ஆனால் இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், நீங்கள் தேவனால் பிறந்து இந்த உலகத்தை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தேவனால் பிறப்பதெல்லாம், மீண்டும் எழுதுகிறார், உலகத்தை ஜெயிக்கும். அதனுடைய சுபாவமே உலகத்தை ஜெயிக்கிற சுபாவம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. அதனால் இந்த எபிரேய மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு இயேசு எவ்வளோ பெரியவர், அவ்வளோ பெரியவர் உங்களுக்குள்ளார இருக்கிறதுனால நீங்கள் கட்டாயமாக எல்லா சூழ்நிலையின் மேலும் ஜெயம் எடுப்பீர்கள் என்று இயேசுவின் மகிமைகளை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை விட சிறந்தவர்னு எழுதுகிறார். எபிரேயர் நிருபத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்புறம் 13 அதிகாரம் தான் இருக்குது. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து தூதர்களை விட சிறந்தவர். இயேசு கிறிஸ்து ஆசாரியர்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆரோன் என்கிற பிரதான ஆசாரியனை விட இயேசு சிறந்தவர். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த
மோசேயை விட அவர் சிறந்தவராய் இருக்கிறார். இன்னும் இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையை விட அவருடைய இரத்தம், மிருகங்களின் இரத்தத்தை விட இயேசுவின் இரத்தம் மகிமையானவைகளை, நன்மைகளை பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. ஆகையினால உண்மையாலுமே நீங்கள் கடந்து செல்கிற பாடுகள் நிமித்தம் நீங்கள் கலங்க தேவையே இல்லை. ஏன்னா ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது தான் இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய சாராம்சம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். அப்படி அவர் சொல்லும் பொழுது ஒரு வாக்குத்தத்தமாக இங்கே 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இந்த தேவ தூதர்கள் என்று சொல்லும்போது, ஆதியிலே தேவன் மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி தூதர்களை படைத்தார். அதில் ஒரு கூட்ட தூதர்கள், அவர்களுக்கு தலைவன் லூசிஃபர். லூசிஃபர் என்றால் விடிவெள்ளி நட்சத்திரம். அப்போ அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். அந்த ஆராதிக்கிற கூட்டத்தை அவன் நடத்தினான். வர்ஷிப் லீடர். கர்த்தரை எப்பொழுதும் அந்த தூதர்கள் ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். அவனுடைய சிறகெல்லாம், ஒவ்வொரு சிறகுக்கும் ஒரு இசை வாசிக்கிற தன்மை இருக்குமாம். அவனே அப்படி இருப்பான். அவன் உடம்புலேயே மியூசிக் இருக்கும். அப்படி ஒரு மகிமையான சிருஷ்டியாக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே தேவன் அவனுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஸ்தானத்தை கொடுத்திருந்தார். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தாவீது கர்த்தரை ஆராதிக்கிறவராய் இருந்தார். அவருக்கு பூமியிலும் சிறந்த ஸ்தானம். 1000 வருஷ அரசாட்சி வரப்போது, அதுலேயும் கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக ஆளுகை செய்கிற அதிகாரம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், நாம் ஓயாமல் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்போ இந்த தூதன் என்ன செஞ்சான்? தேவனுக்கு முன்பாக அவன் பெருமைப்படுகிறான். இந்த பெருமை ஒரு பயங்கரமான, ஒரு மனுஷனை அழித்து விடக்கூடிய காரியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பெருமையினாலே விழுந்து போனவர்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதனால தான் வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம், ஏதாவது ஒரு காரியத்தில் நான் பெருமையாக இருக்கிறேன்னா, பெருமையாக எதுவும் பேசிட்டேன்னா, பெருமையாக எதுவும் யோசித்தேன்னா. ஏன்னா இவன் பெருமைப்பட்ட பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் பெருமைப்பட்ட நேரத்தில், அதாவது தேவனுக்கு சமமாய் மாறுவேன், நான் அந்த ஆராதனையை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான். மனசில் சொல்லுகிறான், அவனுடைய மனதிலேயே பேசுகிறான். தேவன் இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். அந்த மாத்திரத்திலே வசனம் சொல்லுது, நீ அதண்ட பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே. அவனை கர்த்தர் தள்ளி போடுகிறார். அவனோட ஒரு கூட்டம் அவனுக்கு சப்போர்ட்டா. பாருங்க, இந்த பெருமையாக யோசிக்கிற மனுஷன், ஒரு தகப்பன் பெருமையான தகப்பன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி அந்த பிள்ளைகளுக்குள்ளும் பெருமையை கொண்டு வந்து விடும்.
ஒரு தலைவன் பெருமையாக இருக்கும் பொழுது மேட்டிமை, அந்த மேட்டிமை அவனை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் அந்த மேட்டிமையின் எண்ணங்கள் வந்துடும். அப்படி அந்த கும்பலே அங்கேருந்து பரலோகத்திலேருந்து தூக்கி எறியப்படுறாங்க. எவ்வளோ ஒரு வருத்தமான காரியம் இல்லைங்களா? யூதா புஸ்தகத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி அவர்கள் விழுந்த பொழுது ஒரு கூட்ட அந்த இப்போ தூதர்கள்ன்றவங்க பிசாசுகளாக மாறினார்கள். அதாவது 3 பங்கிலே 1 பங்கு தூதர்கள் விழுந்து போகிறாங்க, பிசாசா மாறுறாங்க. வாசிப்போம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த பிசாசுகளிலேயே ஒரு கூட்ட பிசாசுகளை நேர பாதாளத்துக்கே கொண்டு போயிட்டு அங்கே நித்திய சங்கிலிகளினாலே கட்டி நியாய தீர்ப்பு நாளுக்காக அடைத்து வைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த ஆவிகளெல்லாம் பாதாளத்தில் இன்னும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் பூமியில் இல்லை. பிசாசுகள் பூமியில் இருக்கிறது, சாத்தான் இருக்கிறான். ஆனால் ஒரு கூட்ட பிசாசுகளை தேவன் சங்கிலிகளினாலே கட்டி அடைத்து வைத்திருக்கிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த தூதர்கள் இப்படி விழுந்து போனார்கள். ஆனால் இந்த தூதர்களை நேராக நியாய தீர்ப்புக்காக கர்த்தர் நியமித்து பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் நரகத்தை உண்டு பண்ணினார் என்று இயேசு தம்முடைய வார்த்தையில் சொல்றார். மத்தேயுல இருக்கு. அப்போ அந்த தூதர்களை ரட்சிக்கும்படியாக ஒரு இரட்சகரை தேவன் அனுப்பவில்லை. காரணம், தூதர்கள் மெஷின்ஸ் மாதிரி, அவர்கள் ரோபோ மாதிரி. இப்போ இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் இருக்கிற ஆபத்து என்னன்னு சொல்லிட்டு அதை உருவாக்கினவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அதற்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் இருக்கு. நிறைய விஷயங்கள் செய்ய 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 அந்த ஆராய்ச்சிகள் நடக்க அதனுடைய சிந்திக்கும் ஆற்றலை மனிதன் வளர்த்து கொண்டே போகிறான். ஒரு காலகட்டத்தில் அதுவே சிந்தித்து சில ஆபத்தான காரியங்களை மனித குலத்திற்கு உருவாக்கவும் கூடும், உருவாக்க நிச்சயமாய் முடியும் என்றுதான் அதை குறித்ததான சில கைட்லைன்ஸை வைக்க வேண்டும், சில வரைமுறைகளை வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். அது மாதிரி பிசாசு அவன் ஒரு ரோபோ மாதிரி, அவனால் மனம் திரும்ப முடியாது. அப்போ பிசாசு விழுந்த பொழுது, தூதர்கள் பிசாசாய் மாறின பொழுது அவர்களை ரட்சிக்க ஒரு இரட்சகரை அனுப்பவில்லை. ஆனால் இந்த எபிரேயர் 2:16 சொல்லுகிறது, ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நித்திய காலமா அந்த தூதர்கள் தேவனோடு இருந்தாலும் அவங்க விழுந்து போனவர்களுக்காக ஒரு இரட்சகரை அனுப்பவில்லை. ஆனால் மனுஷனை தேவன் உருவாக்கி ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளைகள் கூட இன்னும் பிறக்கலை, அதுக்குள்ளார தேவன் சொன்ன கட்டளையை மீறி பாவம் செய்து விழுந்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். ஆனால் இந்த மனுஷனுக்காக தேவன் ஒரு இரட்சகரை அனுப்பினார், தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார், மனுஷருக்காக கொடுத்து இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து
தங்களுடைய உள்ளத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் எப்படி மாறுறாங்கன்னு பார்க்கும்போது கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துக்கு நாம் திருப்புவோம். ஓ, திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இது எவ்வளோ அழகான ஒரு சத்தியம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. Galatians chapter 3 29ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர். நீங்கள் யாருடைய சந்ததி? அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் தம்முடைய கையை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்கு கை கொடுக்கிறேன், நான் உனக்கு கை கொடுக்கிறேன். அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஐ ஆம் கிவிங் யூ ஹெல்ப். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. He has given aid. எய்ட் என்றால் இப்போ காது கேட்கலன்னா காது கேட்கறது ஹியரிங் எய்டு வைக்கிறாங்க. காது கேட்க உதவி செய்கிறது. இப்போ நடக்க முடியாதவங்களுக்கு அந்த நடக்கிறதற்கு எய்டு, ஒரு கிரச்சஸை கொடுக்குறாங்க. அது நடக்க உதவி செய்கிறது. அது மாதிரி ஒரு தாங்குகிறவராக, ஒரு ஏந்துகிறவராக, ஒரு சுமக்கிறவராக நான் உனக்கு உதவி செய்வேன். காரணம், நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தூதர்களுக்கு கூட உதவி செய்யல, ஆனா விழுந்து போன தூதர்களுக்கு உதவி செய்யாத தேவன் எனக்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க, தேவன் எனக்கு உதவி செய்கிறார். எனக்கு தேவன் உதவி செய்கிறார். ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். நம்முடைய நெருக்கடியான நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம், யார் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு மனுஷரை தேடி ஓட வேண்டியதில்லை. யார் என் வேதனையை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்காக நாம், ஒரு மனுஷிக்காக நாம் பார்க்க வேண்டியதில்லை. நாம் ஒரு மனித உதவியை நாட வேண்டியதில்லை. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நமக்கு அந்த நேரத்தில் ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவியை செய்வதற்கும் சகாயம் செய்யும் கிருபை, அந்த உதவிக்கு, அந்த சூழ்நிலைக்கு ஒரு கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த கிருபை வரும் பொழுது அந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மேற்கொண்டு நீங்கள் வெளியில் வருவீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம், கிருபையின் வல்லமை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்த கிருபை ஆண்டவர் தருவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அப்போ தைரியமாக நம்ம போய் ஜெபிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில், ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் தேவதூதருக்கு உதவி செய்யலை, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவி செய்தேன்னு சொல்லியிருக்கிறீங்க, கை கொடுத்தேன்னு சொல்லியிருக்கிறீங்க.
இப்போ இந்த சூழ்நிலையில் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். நீர் எனக்கு கை கொடுப்பீராக. இந்த சூழ்நிலையில் நீர் கொடுக்கிற உதவியை நான் கேட்கிறேன். அந்த கிருபையை நான் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பெற்று கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி நம்மளை பார்ப்பாராம்? வசனம் சொல்லுது, அவர் நம்மை பரிதாபத்தோட பார்ப்பார். அதாவது பரிதாபம்னா நம்மளை பார்த்து பரிதபிக்க கூடாத ஆசாரியர் அல்ல. நம்மளை பார்த்து எத்தனை தடவை வந்து நிற்பீங்க அப்படின்னு உலகத்தில் கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வந்துட்டியா மகனே, வந்துட்டியா மகளே, உனக்கு உதவி செய்ய நான் காத்திருந்தேன். நீ வந்துட்ட, நான் சந்தோஷமாக உனக்கு உதவி செய்கிறேன், கை கொடுக்கிறேன், உன்னை நான் தாங்குறேன், நீ விழுந்து போவது இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய தேவன் கைவிட தெரியாதவர். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, அவர் கைவிட தெரியாதவர். ஆமென். ஸோ நல்லா ஜெபிங்க. இந்த மாதத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நல்லா ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க. இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி, ஆண்டவரே எனக்கு நீர் கை கொடுக்கிறவர், உம்முடைய உதவியை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். மனுஷன் உதவி செஞ்சால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. கர்த்தர் உதவி செஞ்சால் லிமிட்டே கிடையாது, அளவே இல்லை. ஆமென். மகனையே தந்தவர் மற்ற அனைத்தையும் தருவார். உங்களுக்கு தேவையான நன்மைகளை தருவார், சுகத்தை தருவார், பலனை தருவார். மகனையே தந்தார், மற்ற அனைத்தையும் தருவார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே எழும்பி நின்று நாம் ஒரு 2 நிமிஷங்கள் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கலாமா? கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லிட்டு பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹோ ரபாடி கரபா சந்தாரி கலபரடா. தேங்க்யூ ஜீசஸ். என் தேவன் கைவிட தெரியாதவர். ஹல்லேலூயா. ரிகோடு புஷம்தாடா கரபா. ஏற்ற சமயத்தில் இரக்கத்தை பெற தைரியமாய் உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் தைரியமாய் வருகிறோம். இந்த மாதத்திற்கான உதவியை பெற்றுக்கொள்ள வருகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலைக்கான உதவியை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த உதவி உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். நீர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால ஆண்டவரே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வல்லவர். உதவி செய்ய உம்மால் முடியும். விடுதலை கொடுக்க வல்லவர். ஆண்டவரே, சுகம் கொடுக்க வல்லவர். நன்மை செய்ய வல்லவர். அல்லேலூயா. கட்டுகளை அவிழ்த்து விட வல்லவர். அந்த கடன் பிரச்சனைகள் விடுவிக்க வல்லவர். ஞானமாய் நடத்த வல்லவர். வழி நடத்த வல்லவர். எந்த சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவரே நீர் விடுதலை செய்ய வல்லவர். உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஒவ்வொருவருக்கும் அந்த உதவி இப்பொழுது கிடைப்பதாக. இந்த மாதத்தில் ஆண்டவர் உம்முடைய உதவி கிடைப்பதாக. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உதவி கிடைப்பதாக. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நேரத்தில் அந்த உதவியை உடனே நீங்க தருவீராக. இன்னைக்கு அந்த உதவி உண்டாகட்டும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் அந்த உதவி உண்டாகட்டும்.
கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரிடத்துல நான் உதவி பெற்றேன். கர்த்தரிடத்துல சகாயம் பெற்றேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் எனக்கு கை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு கை கொடுத்து விட்டார் என்று சொல்லி இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துங்க. நீ செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.